இரு வந்துடுறேன். வேண்டாம் சஞ்சய். செங்கல்பட்டு வழி கேட்டு வந்துடுறேன். இல்ல அதுக்கு இல்ல, சொன்னா கேளு. கிழவன் கையில ஐபேடா, ஐயப்பாடு ஜாஸ்தி ஆகுது, என்ன பண்றான்? டேய், கேண்டி கிரஷா? ஜனங்களுக்கு கேண்டி கிரஷ் மேல இவ்ளோ கிரஷா? காட்டுல கூட விளையாடுவீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ஓல்ட் மேன். எஸ். செங்கல்பட்டுக்கு வழி சொல்றீங்களா? உங்களதாங்க, செங்கல்பட்டுக்கு வழிதானே கேட்டேன். எதுக்கு? ஏய், தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. எதுக்கு நான் என்ன அர்த்தம்? மறுபடியும் ஆட போயிட்டான். கேண்டி நோண்டி. ஓல்டு மேன், கார்ல இருக்கிற அந்த பொண்ணு பேரு சந்தியா. என் ஃப்ரெண்டு அரவிந்தோட கேர்ள் ஃப்ரெண்ட். பாவம் அப்பாவி பொண்ணு. வீட்டுல பிடிக்காத சம்பந்தம் பாக்குறாங்கன்னு வீட்டை விட்டு வந்துட்டான். அவன் என்னமோ ஹைதராபாத்ல இருக்கான், வந்துகிட்டே இருக்கான். காலையில அவன் வர வரைக்கும் செங்கல்பட்டுல இருக்கிற அவனோட ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிருக்க சொன்னான். ப்ளீஸ் சார், கொஞ்சம் இறக்கப்பட்டு வழிய சொன்னீங்கன்னா. நீங்க செங்கல்பட்டு தாண்டி வந்துட்டீங்க. இப்படியே திரும்பி 1 கிலோமீட்டர் பின்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு போர்டு இருக்கும். அதான் நீங்க போக வேண்டிய வழி. அங்க போர்டு இருக்குதானே சார்? இருக்கு. தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ சார். ஓல்டு மேன், ஒரே ஒரு வாட்டி நானும் கொஞ்சம் விளையாடுங்க. வழி கேட்டுக்கிட்டு இருக்க, ஐபேட்ல என்ன பண்ற? கூகுள்ல தேடிட்டு இருக்கியா? என்னடா லுக்கு, கண்ணை நோண்டிடுவேன். ஏய், இப்ப சொல்றேன் கேளு. அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஒருத்தன் வழிய கேக்குறான்னா தெரிஞ்சா பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு கேனத்தனமா கேள்வி கேட்ட பொழந்துருவேன். பொண்ணுங்களை பார்த்தா போதுமே இந்த கிழவனுங்கெல்லாம் அப்பா மாதிரி ஃபீல் பண்றானுங்க. ஜாகிரதை. என்னாச்சு? அட்ரஸ் கேட்டா கிழவன் மூஞ்ச காட்டினா நாம ஓடுவோமா? அதான் சீன் காட்டிட்டு வந்துட்டேன். அவரோட நமக்கு எதுக்கு வம்பு? போய் சாரி சொல்லிட்டு வா. உனக்கு சர்ப்ரைஸ் வேணுமா, அவனுக்கு சாரி சொல்றது வேணுமா? அதோ பாரு, செங்கல்பட்டு போடு. திருப்போம். என்ன யாரையும் காணோம் இந்த வில்லேஜ்ல? இவ்வளவு சீக்கிரம் தூங்கிடுவாங்களா? ஏய், அங்க பாரு. ஏய், போறான் பாரு, அவனை கேளு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இந்த ஹேய், இவனை எங்கேயோ உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன். மனுஷனை போல மனுஷங்க 7 பேர் இருப்பாங்க. அடேங்கப்பா. நீ யாரா? அவன் எங்க? அவன் யாரு? நீ பார்த்ததா என்னதா? கூல் கூல் கூல். சரி சரி, அரவிந்த் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே. ஊருக்கு வெளியே. கேன பயல. சரியா பஸ் வராதா? எல்லாரும் இப்படி கிறுக்கு பசங்களா தான் இருப்பீங்களா? டச்சே பா. அரவிந்த், இந்த ஃபார்ம் ஹவுஸ் என்னமா மெயின்டைன் பண்ணிருக்கடா. இந்த சஞ்சய் காலை வச்சுட்டான்ல, இனி உன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு மோட்சம் தான்டா.
இன்னைக்கு சஞ்சய்க்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். நீ தான் சாட்சி. ஓகே சொல்ற மாதிரி பண்ணிடு. சந்தியா வா. வரேன். எப்படி இந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அந்த அரவிந்தனை இந்த ஃபார்ம் ஹவுஸ் நான் தான் கட்டாயப்படுத்தி வாங்க வச்சேன். அப்படியா? நாடு எதை சொன்னாலும் நம்புது. இந்த எக்ஸ்டீரியர் பிளான் கூட என்னதான் வாங்குறதுக்கு பணம் கூட நான் தான் கொடுத்தேனா பாரு. போலாமா? திறக்கவே முடியல. வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? எல்லாமே சூப்பரா இருக்கு சஞ்சய். யாரோட ஐடியா? சஞ்சய், நான் மேல போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். ஓகே, போய்டோம். போ, நான் இங்க இருக்கேன். சஞ்சய், 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 சஞ்சய் எங்க இருக்க சஞ்சய்? பயமா இருக்கு. என்ன இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே டு யூ சந்தியா. மறந்தே போயிட்டேன். Thank you so much சஞ்சய். How is my surprise? அப்புறம் லேட்டர் கேக் கட் பண்ணு. கத்தி? ஜஸ்ட் a minute. கிச்சனே தெரியல. இதுல நான் ஏய், கத்தி இங்க தான் இருக்கு. இது என்ன கறி வெட்டுற கத்தி மாதிரி இருக்கு? So funny knife. என்னது சாஸ் ஊட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கேக் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sandhya. இருந்தது கோக்கு. இவளுக்கு ஒண்ணு பத்தாதே, ஓடு ஒரு 4-5. This is for you. ஃபேண்டான்னு சொன்ன? ஓ இஷ்டம்னு சொன்ன? நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இனி நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லை. என்ன தைரியம்டா உனக்கு? உன்னை நம்பி வந்த டேப்லெட் போட்டு மோசம் பண்ண பாக்குறியா? கல்யாணம் பண்ணிக்கோடா.
இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சது நம்மள பிளாக்மெயில் பண்ணுவா. அதுக்கு முன்னாடியே இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இது போதண்டி உன் வாயை மூடுறதுக்கு. இந்த பிளேஸ்மெண்ட்ல வச்சாதான் எல்லாத்தையும் ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். எஸ், யங் சந்தியா வித் சஞ்சய். என்ஜாய் த ஹாட் வீடியோ. சுற்றும் வீடிச்சுடரே, சுற்றும் வீடிச்சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொண்டதே. எஸ். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சஞ்சய். இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தியா. கொடு. வைட் ஆங்கிள் வச்சா எதுவும் சரியா தெரியாது. கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வச்சுக்குவோம். சந்தியா, இந்தா இன்னும் கொஞ்சம் குடி. நான் போயிட்டு ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி. இன்னும் கொஞ்சம் ஜூம் போய்க்கலாம். இது ஓகேன்னு நினைக்கிறேன். எங்க காணோம்? என்னது, மாத்திரை கலக்குனது அவ குடிச்சாலா இல்ல நான் குடிச்சனா? ஏடா கூடமாவே தெரியுது. என்னடா இது, நேர்ல தெரியல, கேமரால தெரியுது. பாட்டில் அந்த இடத்துல நிக்குது. மண்டக்காயத்ரா. நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். உனக்கு சீன் தெரியும்ல? தெரியும் சார். ஆக்ஷன் சொன்னவன கேமரா முன்னாடி வந்து அவ கழுத்தை பிடிச்சு வயித்துல குத்து 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 குத்தணும். உங்களுக்கு பேய்னா ஏன் அவ்வளவு கோவம் சார்? நிஜமாலே உங்க கண்ணுக்கு பேய் தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? எடிட்டர், ஆறு சிங்காச்சி சிங்காச்சின்னு சொன்னியடா. இப்போதான்டா புரியுது எதுக்கு சிங்காச்சின்னு. சஞ்சய், சஞ்சய், உன் வருகைக்காக எத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? இந்த 3 வார்த்தை சொல்ல என் உதடுகள் எப்படி துடி துடிக்குது தெரியுமா சஞ்சய்? ஐயோ, பேய் என்ன லவ் பண்ணுதா? சஞ்சு, கையில மாட்டானா கிழிஞ்சது நெஞ்சு. அதனாலதான் சஞ்சய், அப்பா பார்த்து அந்த ஜமீன்தார் சம்பந்தத்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டேன். அவன் நேரம் நல்லா இருக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏம்மா? உனக்காக, உன் காதலுக்காக. ஐயோ, அதுக்கு நான் தான் மாட்டினா? நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சஞ்சய். என்ன நம்பு சஞ்சய், என்ன நம்பு. பேய்களை திட்டினா லவ் பண்ணுமா? எட்டி உதச்சா பூ குடையில விழுவேன்னு பார்த்தா பேய் குடையில விழுந்துட்டியாடா.
இவதானா? சரி, அவ எங்க? இங்கதானே விழுந்து கிடந்தோம். சந்தியா, உடம்பெல்லாம் என்ன காயமா இருக்கு? காயத்தை விடு. இந்த Dress யாருது? அங்க இருந்தது போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? கட்டி போடு, கட்டி போடு, கட்டி போடு. ஓ சஞ்சய், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடியே, நீ இன்னும் இந்த மூட்ல தான் இருக்கியாடி? இந்த வீட்ல பேய் இருக்குடி. வாடி. எப்படி எப்படி? இந்த வீட்ல பேய் இருக்குடி. எப்படி எப்படி? இந்த டைம்ல காமெடி வர தேவையா? இந்த வீட்ல பேய் இருக்குடி. இந்த Dress கூட அவ்வளவுதான். பேய் இருக்குன்னு சொன்னா என்னடி வடிவேலு காமெடி மாதிரி சிரிக்கிற? உங்க தப்பு இல்லடி. பேய பப்புனாக்கி அத வச்சு காமெடி பண்ணிட்டாங்க. அத நீ உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத நம்புடி. அது சரிதான். ஹாரர் ஃபிலிம் டைரக்டர் தானே, நீ பயப்படுது என்ன? நீ பேய பாத்தினா அதுக்கு தண்ணி காட்டுவேன்னு நினைச்ச? பாக்காத வரைக்கும் நானும் அப்படிதாண்டி இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் ரஜினிகாந்துக்கே ரியாக்ஷன் இப்படிதாண்டி இருக்கும். நான் ஏமாத்திரம் உன் மேல சத்தியம்டி. பாரு எப்படி பொழந்துட்டாங்கன்னு. ஓகே ஓகே. சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை பேய் மூவிஸ் பாத்திருப்ப? ஒரு 100 200. அவ்ளோ ஹாரர் மூவி பார்த்தா இல்யூஷன் வராம வேற என்ன வருமா? பேயும் இல்ல பூதமும் இல்ல, எல்லாம் உம்பராம. என்னடி இல்லங்கற? அப்ப இந்த ரத்த காயம்? கால் தடுக்கி கீழே விழுந்திருப்ப. டைரக்டர் தானே, நல்லா கவர் பண்ற. இல்ல சந்தியா, என்ன நம்பு. அதுல ஒரு பேய் மட்டும் கேமரால பார்த்தா தான் தெரியுது. மடையா, பேய்ங்க கேமரால மட்டும் தான் தெரியும். எத்தனை படத்துல பாத்திருக்கேன். இன்னும் மிரர்ல கூட தெரியும்னு கேட்டிருக்கேன். நீ பாக்கலையா? ஐயோ, அது இல்ல. லோ 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 சத்தம், அந்த கொலுசு சத்தம், அது அவளோட தான். கேக்கலையா? வா சஞ்சய். சரியா கேளுடி. ஓ லவர் அது வர சொல்லுது. நான் சொன்னேன்ல அதெல்லாம் இல்யூஷன். நீ அதையே நினைச்சிட்டு இருக்க, அவ்வளவுதான். போ சஞ்சய், நீ எப்பவுமே இப்படிதான். நானே வரேன் இரு. அதே வருதாண்டி. சஞ்சய் வந்துட்டேன் சஞ்சய். போன்ல பாரு. அது மட்டும் இப்ப இல்லனா உன் மண்டையை உடைச்சுவேன். சரி பாரு. எங்க? ரைட். அடி வைத்த கலக்கதா. வேணாம். என்ன வேண்டாம்? கிட்ட வராத. இது கிட்ட வராதயா? கிட்ட வராத. கிட்ட வராத. நீதான் அந்த பேய். இது நான் பேயா? வந்தான்னு வெச்சுக்க. குடு. நவுற மாட்டேங்குது காலு. சஞ்சய் சஞ்சய். இது என்ன வெளியில போகாம நின்னுடுச்சு?
ஓடு ஓடு காயத்ரி அம்மா காயத்ரி இவர் என்ன இங்க? அம்மா காயத்ரி அப்பா அப்பா வாமா வா 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 வா. இவ சஞ்சய் லீலா பன்சாலி படங்களை அதிகமா பாப்பான்னு நினைக்கிறேன். பின்ன நான் எவ்வளவு பெரிய துப்பட்டா பாரு. அப்பா ஏய் ஏய் என்னாச்சு? பேட்டரி அவுட். ஏய் உன் மொபைல் எடு. இரு. இந்தா. வாமா. சொல்லுங்கப்பா. இன்னைக்கு என்னம்மா சமைச்ச? அதான்ப்பா அன்னைக்கு வெட்டினால அந்த கருணாகரன் பிரெயினை ஃப்ரை பண்ணப்பா. இப்போ என்ன பண்றது? ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும்மா. நீ கேமரால அவளை பாரு, நான் நேரா இவரை பாக்குறேன். இன்னைக்கு என்ன விளையாட்டுமா விளையாண்ட? விஷம் குடிச்சு செத்து போன குடும்ப நாடகம் விளையாடினேன்ப்பா. என்ன அடிச்ச அந்த 3 பேங்களும் இவ உருவாக்குனது தானா? யாரோட விளையாண்டமா? அதான்ப்பா அந்த செங்கல்பட்டுக்கு போக வேண்டியவனை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சீங்கல்ல, இது வரைக்கும் அவன் கூட தான் விளையாடிட்டு இருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. அப்படியாமா? அப்படின்னா நம்ம போக வேண்டிய ஃபார்ம் ஹவுஸ் இது இல்லையா? எல்லாம் உன்னாலதான். நீ அந்த கிழவன் கிட்ட வம்பிழுத்த, அவன் நம்மள இங்க டைவர்ட் பண்ணி விட்டான். இனிமே என்னலாம் நடக்க போதும்? இரு இரு இரு. இவனை இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பாத்திருக்கேன். இவன் டைவர்ட் பண்ணல, ஃபாலோ கூட பண்ணிருக்கான். we are trapped சந்தியா. ட்ராப்பா? ஆமா, நான் பேய நேர்ல பார்த்தனா அத கழுத்தை நசுக்கி கொன்னுடுவேன்னு சொன்னேன்ல, அத கேட்ட கோவத்துல தான் இந்த கிழவனும் அதுவும் சேர்ந்து என்ன ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் வாய் இருக்குன்னு வளவளன்னு பேசக்கூடாது. அவங்க உன்னை பழி வாங்காம விட மாட்டாங்க. அப்படின்னா கொன்னுடுவாங்களா? என்னமா? இன்னைக்கு நீ விளையாடினது போதும், ஓய்வு எடுத்துக்கோ. இல்லப்பா இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குப்பா. இதுக்கே கிழிஞ்சிருச்சு, இன்னொரு ரவுண்டா? உன் இஷ்டம், பாத்துக்கோ. இன்னும் நிறைய பேர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கவனிக்கணும். எங்க போன சஞ்சய்? எங்க இருக்க சஞ்சய்? சஞ்சய் இங்க இருக்கியா? வந்துட்டேன். சஞ்சய் என்னடா சஞ்சய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க நீ? சஞ்சய் சஞ்சய் வெளியே வா சஞ்சு பேபி. டேய் திருடா, இங்கதான் இருக்கியா? சஞ்சய் வெளியே வா, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு லேட் ஆகுது சஞ்சய். ஹலோ, நான் அரவிந்த் பேசுறேன். சஞ்சய் கிட்ட கொடுங்க. யாரோ அரவிந்தனா? அரவிந்தனா? அவனுக்கு எப்படி போன் நம்பர் தெரியும்? ஹலோ, எங்கடா இருக்க? நான் இப்பதான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். டேய் மச்சான், வந்துட்டேடா. நான் உள்ளதான்டா இருக்கேன். நானும் உள்ளதான் இருக்கேன். நீ எங்க இருக்க? உள்ள எப்பறா வந்த? டேய் மெயின் டோர் தான் திறந்திருக்கல, முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வரேன். கிச்சன் பக்கத்துல இருக்கிற பில்லர் கிட்ட இருக்கேன்டா. ஓகே ஓகே, அப்படின்னா நீ அங்கேயே ஒளிஞ்சுக்கடா, நானே வந்துடுறேன். ஆனா அந்த பேய் பிடாரி கண்ண மட்டும் பட்ட செத்த. சரி வா வா வா. இரு, எதுக்கும் ஒரு வாட்டி பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? இருடி, அவதான் அரவிந்தோட வாய்ஸ்ல பேசுறா. இதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறேன் பாரு. ஹலோ, எவ்வளவு நேரம்டா? எங்க இருக்க? அரவிந்த் பெட்ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா. வந்துட்டேன் இரு. நிஜமாவே மேல போறடா?
போயிட்டா. சீக்கிரமா போய் கதவை மூடு. யாரு? நானா? போடா. உள்ளிய கெட. எஸ் 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 கதவு தரடா சஞ்சய், கதவு தரடா, கதவு தரடா. எடுத்துட்டு வா, போ. சீக்கிரம் வா. என்ன? கேமரால மெயின் டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னது? அந்த பக்கம் பாரு. இந்த விண்டோ. இந்த பக்கம். வீட்டு மொத்தத்தையும் அவ கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு என்னவா நடிக்கிறா பாரு சண்டாளி. இப்ப என்ன பண்ணலாம்? சஞ்சய், நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா? இந்த மாதிரி நேரத்துலயாடி இப்படி எல்லாம் டவுட் வரும்? அப்படின்னா நீ போய் முதல்ல கதவை தர. நீங்கெல்லாம் டைம் பார்த்து மாட்டி விடுறீங்கடி. உன்னால சரி, நீ வரியா இல்லையா? நான் போறேன். அந்த கங்காவணியும் பாண்டி ஆட்டம் விளையாடிக்கோங்க. ஏய் சஞ்சய், கங்கா யாரு? கங்கா உங்க அக்கா காஞ்சனா. நிஜமே, நான் போறேன். 1 2 3. சஞ்சய், வா சஞ்சய். ஆட்டத்தை முடிக்கலன்னா ஆடியன்ஸ் ஃபீல் ஆவாங்க சஞ்சய். சந்தியா, டேய் சஞ்சய் வாடா. ஏண்டா ஓடி போறியாடா? சும்மா இருக்கா? தமாஷ் பண்ணாதக்கா. ஓடி போறதுக்கு சான்ஸ் எங்கக்கா இருக்கு? ஓடி போக மாட்டேன். உங்க மேல சத்தியம், இவன் என் மேல சத்தியம்க்கா. அன்னைக்கு ஏதோ டங்கு ட்விஸ்ட்ல பேய திட்டிட்டேன்க்கா. மன்னிச்சு விட்டுருங்கக்கா. அக்கா ஏதா பேசுங்கக்கா. சாரி சொன்னதுக்கு அப்புறமா சாவடிப்பீங்களாக்கா? இல்லடா, விட்டுறேன். உண்மையாக்கா? தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ். இந்த பூமியில இன்னும் நல்ல பேய் இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கக்கா. அக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே. வா சந்தியா, வா போலாம் வா. சஞ்சய், டேய் ஹீரோ, கூப்பிட்டியாக்கா? நீ போயிட்டா ஆட்டத்தை எவன்டா முடிப்பான்? வேற யாருக்கா? நான் தான்க்கா. அக்கா, ஆட்டத்திலயும் ஆட்டைய போடுறதுலயும் ஐயாக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். என்ன விளையாடுக்கா? பல்லாங்குழி, பாண்டி, கண்ணாமூச்சி, சீட்டு கட்டு, மங்காத்தா. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அக்கா ஜூஜிபிக்கா இதெல்லாம் ஜூஜிபி. கோன் மனேகா crorepatiன்னு சொல்றீங்க. தமிழ்ல நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி. முந்தா நாள் தான் சூர்யா சார் கூட்டான்னு போயிட்டு வந்தேன். விளையாடிட்டு வந்தியா? இல்ல, பாத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். முதல்ல சந்தியா ஆடட்டும். டோர் கிட்ட என்னமா பண்ண? உங்க லேடிஸ் சான்ஸ் கிடைச்சாதான் மாட்டி விடுவீங்க. ஆனா நாங்க கிரியேட் பண்ணி நல்லா மாட்டி விடுவோம். உனக்கு ஆப்பு தாண்டி. நீ கேளுக்கா. சந்தியா ரெடியாமா? இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவரை காதலிக்கிறேன். இவன் கிட்ட என்ன பார்த்து காதலிச்ச? ஃபர்ஸ்ட் டைம். இப்ப எப்படி தாண்டுவாங்க? கூகுள் இருக்கும்போது பிரெயினுக்கு என்ன வேலை? How to save children. கஜினி.
கிளவரா பசங்களை கேட்டு கிட்ட தாண்டி விட்டப்போ அவருக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள பார்த்தேன். செகண்ட் டைம் நடந்த ஆட்டோ ஆக்சிடென்ட்ல நான் யாருன்னு தெரியாமலேயே அவர் என்ன காப்பாத்தினப்போ அவரோட நல்ல மனச பார்த்தேன். உண்மையிலேயே அப்பதான் விழுந்துட்டேன். அப்புறமா அவர் என்ன கைத்தாங்களா தூக்கிட்டு போனப்போ அதை என் அதிர்ஷ்டமா நினைச்சேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் எவ்வளவு தூரம் வந்தேன். ஏண்டா இதெல்லாம் உண்மையா? யா 100% அக்கா. போய் உண்மை என்னன்னு நான் சொல்லவா? என்ன சொன்ன? இவனை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பாத்தியா? இவன் உன்னை எந்த ஆங்கிள் பார்த்தான் தெரியுமா? என்ன சஸ்பென்ஷன்ரா? இந்த டீடைல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ண? வேற என்ன சொன்ன? இவன் நல்ல மனசை பார்த்து விழுந்துட்டியா? நீ விழல, அவன்தான் உன்னை விழற மாதிரி பண்ணான். மொட்டைய பஞ்சர் பண்ண வேண்டியதுதான். அக்கா உன் நெட்வொர்க் ரொம்ப பெருசுக்கா. எப்படி கை தாங்களா இப்படிதான் கொண்டு போனான்ல? நீ என்னமோ அதிர்ஷ்டம்னு நினைச்ச, அவன் என்னமோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சான். ஹாஸ்பிடல் எங்க? ஹாஸ்பிடல் எங்க இருக்குங்க? ஒரு ரவுண்டுக்கு 3 கேள்வி தான் இருக்கணும். நீங்க பாட்டு 30 கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அவளே தான் கேப்பீங்களா? என்ன கேட்க மாட்டீங்களா? இந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி காஃபி ஷாப்ல இன்னொரு பொண்ணோட என்னடா பண்ணிட்டு இருந்த? நீங்களும் வேணாம் ஒரு கோடி பார்த்ததே இல்லையா? क्वेश्चंस எல்லாம் ஜெனரலா இருக்கணும். இப்படி பர்சனலா இருக்க கூடாதே. அப்படியா? சூர்யா சார் அப்டேட் ஆவுங்க சார். இந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட் அவங்க கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்க மாட்டால. அப்படின்னாக்கா ஷார்ட் ஃபிலிம்க்கு ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க? அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அதான் உண்மைக்கா. ஓகே பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்க்கவா? 100 கோடி சொத்துள்ள பொண்ணோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அக்கா பர்சனல் क्वेश्चंस பப்ளிக்கே கேட்க கூடாதுக்கா. நாம ஜிகேக்கு ஷிஃப்ட் ஆகலாமா? ஜிகே ஓகே. நீ இந்த பொண்ண இங்க ஏன்டா கூட்டிட்டு வந்த? பாஸ்கா நோ மேன் ஹேண்ட்லிங். ஆக்சுவலிக்கா சந்தியாக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு கூட்டி வந்தேன். நடுவுல உங்க அப்பா ஒரு கேம் ஆனதுனால இதோ நான் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுக்கா. ஆணி அடிச்சிட்டானுங்களா? மேட்ரை ஃபினிஷ் பண்ணலான்னு வந்தேன்க்கா. மேட்ரு என்னடா? மேட்ரு என்னடா? மேட்ரு என்னடா? சொல்லு. ஒண்ணு இல்ல சந்தியா, உனக்கு ஃபேண்டால டேப்லெட் போட்டு நடக்கிறதெல்லாம் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி காலையில பிளாக்மெயில் பண்ணி சிம்பிளா delete பண்ணலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதானக்கா. அப்பாடா கேம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம்க்கா. வா சந்தியா. டேய் சந்தியா துரப்படுங்கடா. உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன்டா. அவசரத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தல்ல. உன்னை நம்பி வந்தது ஏன் தப்புதான். ஏன் தப்புதான். என்ன கொடூரமா மாறுது. அழுவரியா? நல்லா அழு. உன்ன மாதிரி ஆளுங்க அழுதுட்டு இருக்கிற காலம் வரைக்கும் இவன மாதிரி ஆம்பளைங்க அழ வச்சுட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரே முடிவு அழுவறது இல்லடி, அழுவறது இல்ல.
வேண்டாம் அழுவதில்ல அழ வைக்கணும் ஏய்! ஏய்! நில்லுடா! ஏய்! ஏய்!